Hello guys, welcome to Strategy channel. நம்ம சேனல் உருவாக்கியதன் உண்மையான நோக்கம் எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகேங்களா? நான் ஒரு செபியில் பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகர் கிடையாது. ஓகேங்களா? உங்கள் சொந்த நிதி ஆலோசகரை முடிவெடுங்க, அணுகி முடிவெடுங்க. ஓகேங்களா? நம்ம பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நிதி நிலைமைக்கு ஏற்றவாறு முடிவுகளை எடுக்கும் திறன் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு பயன்படுத்துகிறோம். டிஸ்க்ளைமர் நல்லா படிச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டே. ஓகேங்களா? 11 எக்ஸ்பைரி, செவ்வாய்க்கிழமை. இதை பேஸ் பண்ணி பிஃபோர் வந்து நம்ம ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் வரைக்கும் நம்ம போக போகிறோம். ஓகேங்களா? எப்படி ஒரு நம்ம செட்டப்பில் பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு, டார்கெட்டு எஸ்எல் அப்படின்றது நம்ம எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ரிவர்சல் பாயிண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து எனக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு எக்ஸ்பைரிக்கு 500 கால் 600 புட்டு வந்து எனக்கு வந்து ஆக்டிவேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? கால் ஆப்ஷனில் வந்து இன்னொரு காலும் நமக்கு வந்து ஆக்டிவேஷன் இருக்கு, 450 கால். ஓகேங்களா? 2 காலுமே நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு வந்து 600 வரைக்கும் ஆக்டிவேஷன். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து 500 பேஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். 500ல் எனக்கு புட் ஆப்ஷன் வந்து மார்க்கெட் கீழே இறங்குது. ஓகேங்களா? கீழே இறங்கிச்சு அப்படின்னா மார்க்கெட்டு இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இங்கேருந்து பை ஆகும். ஆனால் நம்மளுக்கு வந்து கீழே தான் இறங்குது. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட்டு இங்கேருந்து கீழே இறங்க போகுது அப்படின்ற அர்த்தம். அப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம புட் ஆப்ஷன் இந்த ஃபாலோ பண்ணுறோம். புட் ஆப்ஷன் வந்து என்ட்ரி எடுத்தோம். இவன் நல்லா இறங்குறான், ஆனால் இவனால் போக முடியல. ஓகேங்களா? அப்போது நம்ம இந்த இடத்துல வந்து சேஃப்டியாக எவ்வளோ பாயிண்ட் கிடைக்குதோ அவ்வளோ பாயிண்ட் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இதோட இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்காக என்ன பண்ண போகிறோம், இவன் ஆல்ரெடி கீழே இறங்கியிருக்கானா, இப்போ வந்து எனக்கு இன்னொரு ஸ்ட்ரைக்கு ஆக்டிவேஷன் 450 ஸ்ட்ரைக்கு. ஓகேங்களா? அப்போ 450 ஸ்ட்ரைக்கு வந்து எனக்கு இந்த இடத்துல பாருங்கள், S1க்கு கீழே வந்து இங்கே எனக்கு வந்து ஆக்டிவேஷன், எனக்கு வந்து செல்லு வந்து ஆக்டிவேஷன் ஆகுது. ஏன்னா இங்கே S1க்கு கீழே எனக்கு செல்லு வந்து ஆக்டிவேஷன் ஆகுது. இந்த இடத்துல எனக்கு S1க்கு கீழே செல் ஆக்டிவேஷன் ஆகும். இதை பேஸ் பண்ணி நான் இந்த இடத்துல வந்து எனக்கு புட் ஆப்ஷனில் என்ட்ரி ஆக்டிவேஷன் ஆகுது. அப்போது புட் ஆப்ஷனில் எனக்கு மேலே போகுது. ஓகேங்களா? அப்போ இவன் கீழே இறங்குறான். ஓகேங்களா? அப்போ இதை பேஸ் பண்ணி எனக்கு கால் சைடு வந்து 2 சைடு செல்லர்ஸ் வந்து ஆக்டிவேஷன் கொடுக்குறாங்க. அது மாதிரி புட் ஆப்ஷனும் எனக்கு வாய்ப்பு கொடுக்குது. சரி, அடுத்தது வந்து எனக்கு வந்து கீழே வரவங்க எனக்கு எந்த ஸ்ட்ரைக்கில் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னா, எனக்கு 450 தான் எனக்கு இருக்கிறதுல கடைசி ஸ்ட்ரைக்கு. ஓகேங்களா? அதுக்கு கீழே நமக்கு ஆக்டிவேஷன் கிடையாது. அப்போது நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா 450 தான் நம்மளுக்கு ரிவர்ஸில் ஆக போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ 450 எப்போ இந்த லெவலை தொட்டுட்டு மேலே வருதோ அப்போ நம்ம இந்த இடத்துல இதை ஃபாலோ பண்ணணும். இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு 25 பாயிண்ட் போயிருக்கோம். நம்ம S1 வரைக்கும் டார்கெட் போகணும். இது வந்து 2:30 மணிக்கு மேலே நடந்ததுனால டார்கெட் பெருசாக நடக்கலை. ஒருவேளை 2:30 மணிக்குள்ளே நம்மளுக்கு என்ட்ரி வந்திருந்ததுன்னா ஒருவேளை டார்கெட் போயிருக்கலாம். ஓகேங்களா? அப்போ ரிவர்சல் பாயிண்ட் பர்ஃபெக்டாக அமைஞ்சுது இன்னைக்கு. ஓகேங்களா? அதே போல் புட்டும் பெருசாக அந்த இடத்துல மூவ்மெண்ட் இல்லை. அப்போது நமக்கு வந்து தேவையான பாயிண்ட் கிடைக்கிது அப்படின்னா ஒதுக்கிட்டு போயிடுறது நல்லது. ஓகேங்களா? கால் சைடு வந்து 2 சைடு வந்து செல் ஆக்டிவேஷன் ஆனதுனால புட்டு சைடுக்கு நமக்கு 2 சைடு வந்து பை ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா? நம்ம பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கேயே நம்ம ரிவர்சல் ட்ரேட் வந்திருக்கு. இதுவும் ஒரு 25 பாயிண்ட் போயிருக்கு. ஆனால் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 20 பாயிண்ட் அந்த இடத்துல கேப்சர் ட்ரேட் போட்டிருந்தா நம்ம ட்ரேட் இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணல. ஓகே, இதுக்கு முந்தின நாள் பார்ப்போம். மண்டே பார்ப்போம். ஓகேங்களா? மண்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த ஸ்ட்ரைக் ஆக்டிவேஷன் ஆயிருக்கு அப்படின்னா 600 காலும் 700 புட்டும் எனக்கு ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் எப்படின்னா, ஒருத்தன் செல் ஆக்கணும், ஒருத்தன் பை ஆக்கணும். ஆனால் இங்கே வந்து 2 பேருமே எனக்கு என்ன இருக்காங்க, எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து செல் ஆயிருக்காங்க. இவனும் பாருங்க எனக்கு இது கீழே செல் ஆகுறாங்க. இவனும் R1க்கு இந்த லெவலுக்கு கீழே எனக்கு செல் ஆகுறாங்க. அப்போ ஒன்று இவங்க பையா இருக்கணும், இவங்க செல் ஆகுறாங்கன்னா இவங்க பையா இருக்கணும், இல்லை இவங்க செல் ஆகுறோம்னா இந்த இடத்துல பையா இருக்கணும். 2 பேருமே கீழே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு யாராவது ஒருத்தர் வந்து பை ஆகணும். அப்போ யார் வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு புட்டு தான் இந்த இடத்துல வந்தாங்க. அப்போ கால் செல் ஆகுது, புட்டு பை ஆகுது. அப்போ மார்க்கெட்டு இங்கிருந்து மார்க்கெட்டு இதை நோக்கி போகணும். ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட்டு இப்போ கண்டிஷன் என்னன்னா நம்மளுக்கு வந்து ஓகேங்களா, இவன் இங்கிருந்து இங்கே வரணும், இவன் இங்கேருந்து இப்படி போகணும். இதுதான் கண்டிஷன். நம்மளுக்கு இங்கே போயிட்டு ரிவர்சல் ஆகணும், இங்கே போய் ரிவர்சல் ஆகணும். ஆனால் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் டார்கெட் வரைக்கும் போயிடணும் இல்லையோ, கால் ஆப்ஷன் அவனுடைய ரிவர்சல் பாயிண்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. அப்போது மார்க்கெட்டு இங்கேருந்து ஆகுது பாருங்க. இதோட நம்ம இந்த ட்ரேடை இந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட் தான், இதோட நம்ம கட் பண்ணிட்டு ரிவர்சல் பாயிண்ட்டுக்காக நம்ம இந்த இடத்துல எடுக்கணும். அப்போ ரிவர்சல் பாயிண்ட்டும் இந்த இடத்துல என்ன இருக்கு, இதுக்கு வந்து நம்ம டார்கெட் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தோம்.
பெருசா நம்ம எதிர்பார்த்தோம். அது நடக்கல இன்னைக்கு. ஏன்னா, இன்னைக்கு ஐவி காலையில அதிகமா இருந்தது. ஒருவேள மூவ்மெண்ட் குடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம பெருசா எதிர்பார்த்தோம். அது நடக்கல. அதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, இவன் கரெக்ட்டா இந்த லெவல் வந்துட்டான். ஆனா இந்த லெவல் உடைக்க முடியாத காரணம் வந்து, நம்மளுக்கு வந்து 600 புட் ஓகேங்களா? 600 காலு 600 புட் வந்து இந்த பேஸ் லெவலுக்கு கீழ போயிருக்கணும். போல அப்டின்னா, எனக்கு வந்து அ அது வந்து இவன் வந்து பிரேக் ஆகறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்டின்றது நமக்கு சொல்றாங்க. அப்போ நான் 600 புட்ட போய் பார்க்குறேன் இந்த இடத்துல. 600 புட்டு வந்து என்ன நடந்திருக்கு பாருங்க. எனக்கு வந்து அ இந்த லெவலுக்கு கீழ போகல. ஓகேங்களா? அப்போ இவன் கீழ போயிருந்தான்னா, நம்மளுக்கு இங்க டார்கெட் பெருசா போயிருக்கும். அப்போ மார்க்கெட்டு இவன் போற வரைக்கும் நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணி காத்துன்னு இருக்கணும். அவ்வளவுதான் இந்த இடத்துல கண்டிஷன். அப்ப இவன் க்ளோஸ் வைக்கல அப்படின்னா, இவன் இங்கிருந்து பை ஆக போறான். அப்போ பெரிய ரேஞ்சில போகல. மார்க்கெட் அப்படியே சைட் வேஸ்ல விட்டுட்டாங்க. இவன் வந்து சைடு வேஸ்லயே மார்க்கெட் பிரீமியம் குடுக்கல. இவனுக்கு சைடு வேஸ்ல என்ன பண்றாங்க? பிரீமியம் கரைச்சுட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. ஓகே. இப்போ வந்து இது வந்து மண்டே மார்க்கெட் உண்டானது. ஆ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் பாருங்க. எனக்கு 600 காலும், 700 புட்டும் ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. அப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு இங்கேருந்து பை ஆகுது. அப்போ மார்க்கெட் இங்க போகணும். ஓகேங்களா? அப்போ இங்கேருந்து செல் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் இங்க கீழ வரணும். ஆனா, இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நம்மளுக்கு 150 6 அப்படின்ற ஒரு லெவலும் இந்த இடத்துல இருக்கு. நடுவுல வந்துச்சு. எப்பவுமே இது மேல ஒரு டார்கெட் கிட்ட வரும். இங்க வந்திருக்கு. அப்போ இதுக்கு மேல சஸ்டெயின் ஆக முடியல. 2வது வந்து நம்மளுக்கு இன்னொரு ஸ்ட்ரைக்கும் ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா? 550 கால் அதுவும் ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட்டு ஏன் இவனால போக முடியாம ஏன் இந்த கால் ஆப்ஷன் இந்த புட் ஆப்ஷன் ஏன் பை ஆகுது அப்படின்றது அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. ஏன்னா நமக்கு 2 ஸ்ட்ரைக் ஆக்டிவேஷன் ஆனதுனால இவன் இங்கிருந்து பை ஆச்சு. ஓகேங்களா? இன்னொரு ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 550 கால். அவன் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டன்ட்ல என்ன ஆகுதுன்னா, ரிஜெக்ட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா, இங்கிருந்து செல் ஆகும் அப்படின்றது தான் அந்த இடத்துல கான்செப்ட். அப்போ இவன் செல் ஆகி இங்க கீழ வரான்னா, அப்ப இவன் பாருங்க நம்ம பை லெவலுக்கு மேல போறோம். அப்போ மார்க்கெட்டு இங்கிருந்து செல் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி, இந்த பை லெவல நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு, இங்கிருந்து நம்ம பை எடுக்கணும். அவ்வளவுதான். அப்போ மார்க்கெட் என்ன ஆகணும், இங்கிருந்து இவன் பை ஆக்கணும். அப்போ இவனால போக முடியல அப்படின்னா, அப்போ மார்க்கெட் யாரு? இவன் இங்கிருந்து இங்க போகணும். அதே மாரி இவன் இங்கிருந்து கீழ வரணும். அதுதான். இவன டார்கெட் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஆனா இவனுக்கு பெருசா மூவ்மெண்ட் குடுக்கல. அப்போ இவன் கீழ போற வரைக்கும் இவன ஹோல்டிங் பண்ணணும். இல்லன்னா இவனுக்கு தேவையான பாயிண்ட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளிய வரணும். இதுதான் அந்த இடத்துல பண்ணணும். ஓகேங்களா? இப்படிதான் அந்த இடத்துல நமக்கு ட்ரேட் எக்ஸிக்யூட் அமைஞ்சுச்சு. ஓகேங்களா? சரி. இப்போ வந்து இது வந்து வெள்ளிக்கிழமை. இப்போ வியாழக்கிழமை பார்ப்போம். வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா, எனக்கு 600 காலும் 750 புட்டும் எனக்கு ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. இப்படி இந்த மாரி வரும்போது, அதே நம்ம எப்பவுமே ஒரே கான்செப்ட் தான் அது நம்ம ஃபாலோ பண்ணுவோம். யாரு எனக்கு பை லெவல் மேல இருக்கிறானோ, இவன் வந்து எனக்கு பை ஆவாங்க. பை லெவலுக்கு கீழ இருக்கவங்க செல் ஆவாங்க. ஓகேங்களா? அதுதான் கான்செப்ட். அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல பாருங்க, நம்மளுக்கு இங்க இன்னொரு லெவல் இருக்கு. டார்கெட் லெவல் 199. 199 மேல சஸ்டெயின் ஆகணும்னா, இப்ப பெருசா எதுவும் மூவ் ஆகல. அப்போ மார்க்கெட்டு இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இங்கேருந்து எனக்கு பை ஆகி டார்கெட் போகுது. அதே மாரி இவங்களும் டார்கெட் வரணும், செல் ஆகல. அப்போ செல்லுல வந்து கரைக்கவே இல்ல. பையிங்ல பிரீமியம் அந்த இடத்துல குடுத்து, எக்ஸ்ட்ரா குடுத்து மூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இதுதான் நமக்கு வந்து ட்ரேட் அன்னைக்கு வந்து அமைஞ்சிச்சு. ஓகே. இப்படிதான் நம்ம நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பார்ப்போம். சரி. இப்போ வந்து புதன்கிழமை பார்ப்போம். புதன்கிழமை வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னா, 650 கால் ஆப்ஷனும், 800 புட் ஆப்ஷனும் ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த கண்டிஷன்ல வந்து என்ன நம்ம சொல்ற ஒரே விஷயம் தான். பை லெவலுக்கு கீழ இருந்துச்சுன்னா, இங்கேருந்து செல் ஆகும். பை லெவலுக்கு மேல போச்சுன்னா, இங்கேருந்து பை ஆகும். அப்போ மார்க்கெட்டு இங்க பாருங்க பை ஆகுது. அதுவும் இல்லாம இங்க 204ன்ற லெவலும் இங்க இருக்கிறதுனால, அந்த லெவலுக்கு மேல இருக்காங்க. அப்போ மார்க்கெட் கன்ஃபார்மா இங்க பை ஆகுது. அப்போ இங்கிருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, அதே மாரி இங்கிருந்து இங்க கீழ வரணும். இங்கிருந்து ரிவர்சல் குடுக்கணும். அப்போ இவன் கீழ போற வரைக்கும் இவன ஹோல்டிங் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் குடுத்துட்டோம். திருப்பும் அதே லெவலுக்கு கீழ உடையாம திருப்பி இங்கிருந்து பை ஆகுது. அப்போ மார்க்கெட்டு புட்டுக்கு டிகே பொறுமையா கரைஞ்சிச்சு. காலுக்கு மட்டும் பிரீமியம் குடுத்துட்டே இருந்தாங்க. அப்போ இது பெரிய லெவலு. ஓகேங்களா? இப்படிதான் நமக்கு வந்து அது மாரி ரிவர்சலும் அந்த இடத்துல கரெக்ட்டா ஃபாலோ பண்ணோம். கரெக்ட்டா ரிவர்சல் ஆச்சு. ஆனா டார்கெட் போகல. ஓகேங்களா? அப்படியே முடிஞ்சிச்சு மார்க்கெட்டு. ஓகேங்களா? அப்போ நம்ம நம்ம செட்டப்ல ஆ சைட் செலக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நம்ம பயங்கரமா இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். ஏன்னா, அத பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ட்ரி லெவல்லாம் கன்ஃபார்ம் ஆகும். டார்கெட் லெவல் கன்ஃபார்ம் ஆகும். ரிவர்சல் பாயிண்ட் கன்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அப்போ கரெக்ட்டான ஸ்ட்ரைக் செலக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து அ அ நம்ம வந்து கண்டிப்பா ப்ராஃபிட்டபிளா முடிப்போம் அந்த நேரத்துல. ஓகேங்களா? சரி. அப்போ அந்த அந்த மாரி ஸ்ட்ரைக் செலக்ஷன் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
கண்டிப்பாக வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து கிளாஸ் டீட்டெயிலு. ஓகேங்களா? சிந்தட்டிக் ஃபியூச்சர் கால்குலேஷன் ட்ரைனிங்கு, ஸ்ட்ரைக் செலெக்ஷன் ட்ரைனிங்கு, இது ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அப்புறம் பை செல்லில் வர வந்து பையர் செல்லர்ஸ் கண்ட்ரோல் லெவலு, அப்புறம் பை ஸ்டாப் லாஸ் டார்கெட் கன்ஃபர்மேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி யார் பை ஆவாங்க, யார் செல்லுவாங்க, அது மாதிரி ரிவர்சல் பாயிண்ட்டு. ஓகேங்களா? ட்ரெண்டு மேலே போயிட்டு இருக்கும்போது யார் எப்போ ரிவர்சல் ஆவாங்க, அந்த எந்த ஸ்ட்ரைக் ரிவர்சல் ஆகும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ரெண்டாவது வந்து இண்டிகேட்டர் ட்ரைனிங் இருக்கும். அது லைஃப் டைம் அசஸ், அந்த இண்டிகேட்டர் அசஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். லைவ் மார்க்கெட் ட்ரைனிங் இருக்கும். அவங்க சப்போர்ட் பண்ணுவோம். அப்டேட் எது வந்தாலும் அந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? நம்மளுடைய ஒரு மந்திரம் அப்படின்னாவே சந்தையில சரியான இடத்துல, சரியான நேரத்தில், சரியான உடனடி முடிவை கொடுத்துறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங் உடைய ரகசியம். ஓகேங்களா? நம்ம எப்பவுமே மார்க்கெட் ஓப்பனுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் சைட் செலெக்ஷன் தேர்ந்தெடுப்போம். சைட் செலெக்ஷன் தேர்ந்தெடுக்கிறது தான் நமக்கு என்ட்ரி லெவல், டார்கெட் லெவல், எஸ்எல் லெவல்லாம் கிடைக்கும். அதனால ப்ரீ மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடையாது. ஓகேங்களா? நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் எங்கன்னா ஓப்பன் ஆகட்டும். நம்ம ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது அதை யார் நம்ம எந்த ஸ்டெக் எடுக்கணும், யார் பை ஆவாங்க, யார் செல் ஆவாங்க அப்படின்றத நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து போஸ்ட் மார்க்கெட்டும் லைவ் மார்க்கெட்டும் தான் நமக்கு ஒர்க் ஆகும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு போஸ்ட் மார்க்கெட்டும் லைவ் மார்க்கெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக எடுத்துக்கோங்க. யாருமே வந்து லேர்ன் பண்ணாமல் யாருமே ட்ரை பண்ணாதீங்க, ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க நம்ம மெத்தடில். ஓகேங்களா? ஓகே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு நன்றி. லைக்கு, கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.